இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிற தேவன், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக செல்லும் போது, கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். நமக்கு முன் செல்லும் போது ஆண்டவர் நம்முடைய யுத்தங்களை அவர் நடத்துகிறார், நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் கோணலானவைகளை செவையாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட ஒரு நல்ல மேய்ப்பனாக முன்பாக சென்று நம்மை அவர் அருமையாய் அவர் மேய்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் போது ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். இளைப்பாறுதல் எல்லாரும் விரும்புகிற ஒன்று, ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதியை நாம் எல்லாரும் விரும்புகிற ஒன்று. எப்பொழுது நமக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும்? அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் போது. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் போது நமக்கு ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து செல்கிற பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக சென்றது. அங்கே யோர்தான் கரை புரண்டு, அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் கரை புரண்டு போம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படி கடுமையான வெள்ளப்பெருக்கு. அந்த நேரத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரிலே பட்டது. நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய அவர்களுக்கு முன்பாக யோர்தானிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சென்றது. அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி முன் சென்றது. இந்த யோர்தானிலே எவ்வளவு பெரிய வெள்ளமாக இருந்தாலும் அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது? ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கையை குறிக்கிறது. அந்த பெட்டி முன்பாக செல்லுகிற பொழுது எப்பேற்பட்ட வெள்ளமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கரை புரண்டு ஓடுகிற வெள்ளமாக இருந்தாலும் அது என்ன செய்கிறது? அது யோர்தான் அதுங்க பின்னிட்டு திரும்புகிறதை நாம பார்க்கிறோம். அந்த யோர்தானின் தண்ணீர், மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரு குவியலாக நின்றதை நாம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் போது அது எல்லாம் வெள்ளம் போன்ற சத்துரு நமக்கு விரோதமாக வரும் பொழுது அந்த பிரச்சனைகள் அப்படியே நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையின் பெட்டி, தேவன் கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பெட்டி முன்பாக செல்லுகிற பொழுது அங்கே எல்லாம் ரெண்டாக பிரிந்து போகிறது. அங்கே அவர்களுக்கு வழி உண்டாகிறது, கடந்து செல்ல முடிகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது அந்த கர்த்தருடைய சமூகம் நமக்கு அவர் முன்பாக செல்லும் போது நமக்கு அங்கே வழி உண்டாகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிற தேவனாக இருக்கிறார். இப்ப ஏற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறார். இன்னும் கூட ஆண்டவருடைய சமூகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்றது. ஆண்டவர் கேட்கிறார், 40 வருஷம் உங்களை இந்த வனாந்தரத்துல நான் நடத்தினேன், உங்கள் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் பாத ரட்சைகள் அது அருந்து போகவும் இல்லை, உங்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை. அந்த கடினமான கடினமான பயணம்தான், பிரயாணம் ஒரு கடினமான ஒரு வனாந்திரமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் அவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்றதினாலே அவர்களுக்கு ஒரு குறைவு கூட, அவர்கள் அணிந்திருந்த அந்த பாதரட்சை கூட என்ன செய்யல, அது அருந்து போகல. அவங்க போட்ட வஸ்திரங்கள் அவங்களுக்கு பழையதாய் போகவில்லை. அவ்வளவு தூரம் நடந்தாலும் அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை. காரணம் ஒரு இளைப்பாறுதல். அவருடைய சமூகம் முன்பாக சென்றதினாலே அந்த ஜனங்களுக்கு அந்த கடினமான பயணம் எளிதாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தது. நம்முடைய ஆண்டவர் நமக்கும் இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் உள்ளான ஒரு சமாதானம், எவ்வளவு வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஒரு அமைதி, ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் இருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே, ஆண்டவரே உங்க சமூகத்திலே நான் வந்து நிற்கிறேன், எனக்கு இளைப்பாறுதல் தாரும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும், இந்த நாள் என்னுடைய பிரயாணத்திலே என்னோடு கூட நீர் வாரும். மோசே சொல்கிறார், நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து நீர் அழைத்து கொண்டு போகாதிரும் என்று சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அப்பொழுது அவன் மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகாட்டா
எங்களை இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி அவர் கெஞ்சுகிறதை நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நிற்போம். சோம்பல், அசதி எல்லாவற்றையும் நாம் ஒழித்துவிட்டு தேவ சமூகத்திலே வந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். இந்த நாள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, இந்த நாள் என்ன சூழ்நிலை என் வாழ்க்கையில வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், நீர் எனக்கு முன்பாக செல்வீர் என்று சொன்னால், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிப்போம். நேரம் எடுத்து அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். ஒரு பெரிய சமாதானம் உள்ளத்தை நிரப்பும். இந்த உலகத்துல மாத்திரம் நமக்கு இளைப்பாறுதல் அல்ல, முடிவிலே நம்முடைய ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு கடந்து செல்லுகிற பொழுது ஆண்டவரோடு ஒரு இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஐஸ்வர்யவான் சொன்னான், நான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறேன் என்று சொன்னான். நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதாளத்துக்கு தப்புவித்து ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல அவருடைய சமூகத்துல நம்ம இல்லாவிட்டால் பரலோகத்துல அவருடைய சமூகத்துல நம்ம ஆத்துமா காணப்படவே முடியாது. அதற்கு இளைப்பாறுதலே இராது. ஆமா, அந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளையும் நாம பயன்படுத்தி தேவ பிரசன்னத்திற்குள்ளாக, தேவ சமூகத்திற்குள்ளாக நாம் காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டுவோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் ஒரு இளைப்பாறுதல் உண்டு, மறுமையிலும் நம்முடைய ஆத்துமா நித்திய ஜீவனை பெறும். தேவ சமூகத்திலே அவருடைய இளைப்பாறுதலுக்குள் நாம பிரவேசிப்போம். அந்த சங்கீதத்திலே நாம வாசிக்கிறோம், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் கோபத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் கோபத்துல சொன்னார், ஆணையிட்டார். அது போல இந்த உலகத்துல நம்ம அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது, அவருடைய சமூகத்தை நாடி தேடி அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற பொழுது, இந்த உலகத்திலும் அவர் நம்மை வழி நடத்துவார். நித்திய ஜீவனை கொடுத்து அந்த கோடா கோடி அந்த வருஷமாக அந்த இளைப்பாறுதலுக்குள் அவர் நம்மை பிரவேசிக்க செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த நாளிலும் உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரை இளைப்பாறுகிற இடத்தை அது தேடி அவர்களுக்கு வழிகாட்டியது போல உங்க சமூகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு இளைப்பாறுதலை இந்த உலகத்திலே கொடுக்கட்டும். மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுத்து எங்கள் ஆத்துமா உடைய ஆண்டவரே மடியிலே இளைப்பாற உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.